Good morning, all. So, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து the practical wellness for COVID pandemics. அதாவது நம்ம வந்து என்ன சொல்றது பியாண்ட் சர்வைவல், அதாவது கோவிட் பேண்டமிக்ல வந்து நம்ம வந்து வாட் இஸ் திங் வி ஹேவ் டு ஃபாலோ அண்ட் வாட் ஹவு வி ஆர் கோயிங் டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப் இன் திஸ் பேண்டமிக்ன்றது வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Hope I am audible now. Bus audible தானே பஸ்? ஆடிபிள் பஸ் பேசுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த பேப்பர், திஸ் இஸ் அ பேப்பர், அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஒரு பேப்பர் இட் இஸ் பப்ளிஷ் இன் கனடியன் ஜேர்னல் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன், சரிங்களா? ஆஸ் அ பார்ட் ஆஃப் COVID-19 பேண்டமிக்கில் வந்து திஸ் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஐ புட் திஸ் பேப்பர். அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் பப்ளிஷ்டு பை மானிக் எட்டால். மானிக் எட்டால்ன்ற அந்த டீம் வந்து ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன், யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாவா, ஒன்டாரியோ யூஎஸ்ஏலேருந்து இந்த பப்ளிஷ் பண்ணிருக்காங்க பேப்பர். ஸோ டைட்டில் ஆஃப் பேப்பர் பார்த்தீங்கன்னா பியாண்ட் சர்வைவல், ஸோ த ப்ராக்டிஸ் வெல்னஸ் டிப்ஸ் டூரிங் த COVID-19 பேண்டமிக். ஸோ இதுதான் ரொம்ப இப்போ காமனாக நமக்கு இப்போ வந்து கரண்டாக தேவையான விஷயங்கள் இதுதான். ஸோ வில் ஜஸ்ட் கோ இன் டு டாபிக். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா the everything has changed from by going one person to a market. ஸோ ஒருத்தர் வந்து மார்க்கெட் போனாலே உலகத்தில் நிறைய விஷயங்கள் மாறி போச்சுன்றதுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் தான் இந்த இது. ஸோ இது என்னன்னா வந்து இன் எமர்ஜென்சி வி ஆர் த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் ஹூ ஹேண்டில் த பேண்டமிக் அண்ட் வி சி அ டாமினோ எஃபெக்ட். டாமினோ எஃபெக்ட்ன்றது தெரியும் உங்களுக்கு, அந்த லைனை கார்ட்ஸ் மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க, ஒன்று தட்டி விட்டா அப்படி வரிசையா எல்லாம் விழுற மாதிரி. ஸோ ஒரு இடத்துல கேஸ் ஸ்டார்ட் ஆகி கண்டினியூஸாக வந்து இட் இஸ் கமிங், இட் இஸ் ஸ்டார்ட் ஸ்ப்ரெடிங் டு ஆல் த கண்ட்ரிஸ் அண்ட் ஃபைனலி வந்து we have ended up in third position. So India is now in third position, surpassing the Russia. So இது எல்லாமே because of the pandemic. So நம்ம what is the mantra of healthcare workers? We do work under one simple mantra to take care of those in need. So யாருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து we have started working. ஸோ இதில் என்னன்னா வந்து தெர் இஸ் அ சடன் அன்ஃபர்ச்சுனிட்டி, அதாவது எப்படின்னா வந்து சடனாக வந்து நம்ம டீம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு பேண்டமிக்கை ஃபேஸ் பண்ணது. பாஸ்ட் 50 இயர்ஸ்ல வந்து எதுவுமே நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த பார்க்கும்போது சடனாக வந்து இந்த மாதிரி வந்து கொலாப்ஸ் ஆகுது. ஸோ நம்ம டீமே வந்து இட் ஸ்டார்டட் கொலாப்சிங் பை பிகாஸ் ஆஃப் அன்சர்டன் ஃபியர். அது எப்படி சொல்லலாம்னா வந்து ஹாஸ்பிட்டல் ப்ரோட்டோகால்ஸ் ஹேவ் பீன் சேஞ்ச் பிட்வீன் த பாத்ரூம் பிரேக்ஸ். ஸோ நீங்கள் வந்து பாத்ரூம் போயிட்டு வர டைம்ல கூட வந்து ப்ரோட்டோகால் மாறுற அளவுக்கு வந்து இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா வந்து ஸோ என்ன சொல்றது, மாஸ்க் ஆர் ஆஃபன் டிஸ்கார்டட் வித்தவுட் செகண்ட் தாட். ஸோ முன்னாடிலாம் வந்து நம்ம வந்து வி டோன்ட் யூஸ் சோ மச் ஆஃப் கிளவுஸ் அண்ட் சோ மச் ஆஃப் மாஸ்க் லிபரலி. நவ் வித்தவுட் வி ஆர் யூசிங் மோர் தென் 10s and 20s ஆஃப் பேர்ஸ் ஆஃப் கிளவுஸ், 5 to 6 மாஸ்க் பர் டே பர் பேஷண்ட், அது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கு. தென் another thing என்னன்னா we are getting a lot of news about the fallen colleagues. That is the colleagues who have been affected by the COVID-19 disease and even dead by the COVID-19 disease. So இது என்னன்னா ப்ரீ பேண்டமிக், அதாவது என்னன்னா when we started getting the cases it was in a big, like என்ன சொல்றது, ஒரு வல்கனோ டிசாஸ்டர் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நம்ம எமர்ஜென்சி டீம் வேற ஆல்ரெடி ஃப்ரெஜைல். ஏன்னா நம்ம டீம் வந்து we are not prepared to handle this kind of pandemic. Entire world was not prepared, not only India, entire world was not prepared. So this is an example from the see, I want to take a study from the United States. ஏன்னா வந்து they are the most sufferer of this pandemic. ஸோ இதுல வந்து உங்களுக்கே தெரியும், பிகாஸ் we are in a most stressful position and we are in a grief of isolation, loss of normalcy and fear of unknown. ஸோ என்ன நடக்க போது நாளைக்கு காலையிலன்னு கூட தெரியாம தான் நம்ம இன்னைக்கு ஒர்க்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ the healthcare workers, especially the emergency team, are at high risk of mental health consequences during the and post pandemic. ஸோ இதுல என்னன்னா வந்து ஒரு பேப்பர் லை எட்டால்ன்ற ஒருத்தர் வந்து போட்ட பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து they did a survey of 1,257 healthcare workers across 24 hospitals in China. So those who are taking care of COVID-19 patients, அதில் பார்த்தீங்கன்னா 50% of the respondents had a symptom of depression and anxiety. 72% had indicated acute distress and 34% had indicated insomnia. So these three are the major indicators of a mental instability in a healthcare workers. So
the end of this paper என்னன்னா what we learn is we must not forget to take care of ourselves. ஸோ நம்மளை நம்ம பார்த்துக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஸோ we should be very careful. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சேயிங் பை டாக்டர் ஷெம். ஸோ என்னன்னா வந்து அட் கார்டியக் அரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் இஸ் டு டேக் கேர் யுவர் ஓன் பல்ஸ். ஸோ இது வந்து என்னன்னா see it may look little bit funny but take in the normal side, don't take it the lighter side, take in the normal side. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக யூ ஷுட் ஏபிள் டு withstand the situation. அதுக்கப்புறம் தான் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் அண்ட் யூ கோயிங் டு சேவ் another life. ஸோ அதனால வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் கொட்டேஷன் பை டாக்டர் ஷெம் and we are almost all are following this one only. So coming back to the current topic, so we have provided the 5 evidence-based techniques. I mean, this paper they have shown 5 evidence-based techniques which decreases the development of symptoms of depression and anxiety, and this how the Department of Emergency Medicine in Ottawa has tried to incorporate them. So in the Department of Emergency Medicine of ஒட்டாவா வந்து இதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ பேசுகிறோம். ஸோ கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் திங் இஸ் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்றது வந்து இட் இஸ் அ ப்ராட் டேர்ம் ஃபார் வெரைட்டி ஆஃப் meditative procedures to assist in grounding the individuals in present. And meditation is generally hypothesized to modulate the central and peripheral nervous system and resulting in improved self-regulation and decreased stress. நம்ம குரூப்ல ஆக்சுவலா வந்து நாட் ஓன்லி டாக்டர்ஸ், வி ஆர் ஹேவிங் ஆல் டைப் ஆஃப் லிசனர்ஸ் லைக் ஸ்டாஃப் நர்சஸ் எவ்ரி ஒன். ஸோ ஃபார் தம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் லிட்டில் பிட் இன் தமிழ். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் மெடிடேஷன், அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், அதாவது நீங்க வந்து ஒரு முழுமையா மனம் முழுசா நிறைஞ்ச ஒரு தியானம்ன்றது தான் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். அதாவது நேம் சேக் நாங்களும் பண்றோம். இப்போ பிருத்விராஜ் சார் வந்து அவர் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்காருன்னா நம்ம எல்லாம் சொல்றோன்றதுக்காகவே பாதி ஸ்டாஃப் வந்து அந்த ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது முக்கியம் கிடையாது. சரி, நீங்க வந்து உணர்ந்து அதை வந்து நீங்க வந்து அதை ஃபீல் பண்ணி பண்றது தான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும்னா ஜென்ரலி இட் இன்வால்வ்ஸ் hypothesizing the moderate and central peripheral nervous system. So peripheral nervous systems வந்து central nervous systemத்தையும் வந்து இது நல்லா வந்து பார்த்துக்கும். ஸோ அதுதான் மெயினா இதோட உங்களுக்கு வந்து இதுல இருக்கிற மெயின் விஷயமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் த செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் டிக்ரீஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுதான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனோட புரோட்டோகால். சரியா? So coming to mindfulness meditation, it's shown beneficial to brain development and tackling கனிமொழி மேடம் மைக்கை மியூட் பண்ணிட்டே இருக்கேன், ஆன் பண்ணி பேசுறாங்க. ஓகே. Mindfulness meditation has shown beneficial to the brain development and it also tackling various mental health symptoms. So basically பாத்தீங்கன்னா வந்து மெடிடேஷன் வந்து we don't take in that much serious way, but Western countries they have done a lot of studies. For example, in one particular paper published by Vander Riet et al., it was a review on nurses and nursing students. They found that meditation was effective in managing and preventing workplace stress and burnout while increasing the empathy and well-being. So empathy and well-being வந்து improve ஆகுது, அதே மாதிரி வந்து stress and burnout வந்து குறைக்குதுன்னு சொல்லி they did a research in especially on nurses and nursing students. அதே மாதிரி வந்து Parsons and et al. ஸோ அவங்க என்னன்னா they endorse including mindfulness training in residency programs. ஸோ வந்து எல்லா ரெசிடென்சி ப்ரோக்ராம்ஸ் இன் யூஎஸ்ல வந்து they included this part and they have shown excellent results. So என்ன what to be followed in the mindfulness meditation? What to be followed in the mindfulness meditation? So அந்த breathing box அப்படின்னு சொல்லுவாங்க. So basically வந்து we are going to practice a mindfulness during a stressful sessions through a box breathing. அதாவது பாக்ஸ் பிரீத்திங்கிறது என்னன்னா இட்ஸ் லைக் a 4 activities, லைக் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்க்கு வந்து 4 sides இருக்க மாதிரி you are going to do a 4 square. So first you have to breathe in, that is inhale for 4 seconds, then you have to hold for 4 seconds, then you have to exhale for 4 seconds, then you have to hold for 4 seconds. So இந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம அரூர் ஜிஹெச்லயும் சரி ஈவன் இந்த இதுலயுமே அவர் எடுத்துட்டார், இந்த மூச்சு பயிற்சின்னு சொல்லி டாக்டர் பிருத்விராஜ் எடுத்திருக்காரு. ஸோ பேசிக்கலி பாக்ஸ் பிரீத்திங் என்னன்னா உள்ள மூச்சு இழுக்க போறீங்க 4 செகண்டுக்கு, சரிங்களா? அடுத்தது வந்து 4 செகண்ட் அப்படியே மூச்சு நிறுத்த போறீங்க உள்ள, அடுத்த 4 செகண்ட்ஸ்க்கு வந்து மூச்சு வெளிவிட போறீங்க, தென் லாஸ்டா வந்து யூ ஹேவ் டு ஹோல்ட் அகைன் சேம் அதே மாதிரி வந்து 4 செகண்ட். ஸோ இந்த 4 4 4 இட் கம்ப்ளீட்ஸ் த பாக்ஸ்.
So it activates the parasympathetic nerve system and decreases the cortisol level. So இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஸோ இது என்னன்னா வந்து இந்த மெயின்லி வந்து நம்ம இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல வந்து முக்கியமா பாராசிம்பத்திக் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, யூஸ்வலா சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா தான் வந்து கார்டிசால் லெவல் ஆகி அந்த ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரெஸ்னால வந்து இமீடியட் ஆகுது. ஸோ இட் இன்க்ரீஸ் பிளட் சுகர் லெவல், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணும். ஸோ ரிவர்ஸ் வந்து பாராசிம்பத்தட்டிக் வில் ஜஸ்ட் டிக்ரீஸ் கார்டிசால் லெவல், வில் ரெடியூஸ் த பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரேட் எல்லாமே வந்து குறைக்கும். ஸோ பேசிக்கலி திஸ் கால guided, it's very important, and we form a, they call a terminology called a guided medication, which is an easy to find on any streaming platform. Two popular and well regarding apps. So they have suggested two apps like Headspace and Calm app and solli rendu apps sollirukanga. So they call as a guided medication. So namak and the issue kadiyadu, because we have a very good yoga naturopathy physician in our Ayush Wellness Center. So தாராளமா வந்து நம்ம அவரை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு we implement every time by beginning. So this is the mindfulness medication. Next is exercise. So current Canadian physical activity guidance recommend 150 minutes of moderate to vigorous physical activity per week. So இது என்ன சொல்றேன்னா வந்து 150 minutes, அதாவது எப்படின்னா வந்து நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து 150 minutes வந்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிருக்கணும், அதாவது மாடரேட் டு ரிகரஸ் எக்ஸசைஸ். ஸோ அதில் என்னன்னா 18 years மேலே போக போக யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் 10 minutes. எவ்ரி 10 yearsக்கு வந்து 10 minutes இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் த ஸ்டடிஸ் ஷோன் தட், அதாவது என்ன சொல்றதுன்னா வந்து இட் ஹாஸ் சிமிலர் டு மாடரேட்டிங் எஃபெக்ட்ஸ். அதாவது எக்ஸசைஸ் வந்து எப்படி யோகா மாதிரி வந்து எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா வந்து த இன்க்ரீஸ் சென்சிட்டிவிட்டி டு த நார்எஃபினெஃப்ரின், செரோட்டோனின் அண்ட் நியூரோட்ரோபிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் டிக்ரீசிங் த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆயிருக்கிறது வந்து யூ கேன் ஜஸ்ட் சி. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டடி வாஸ் டன் அமாங் 7,197 surgeons, and they following the recommended guidelines of the exercise led to decrease in scores on burnout and increased professional quality of life measure compared to the controls. ஸோ அதாவது என்னன்னா இதே ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் வந்து ஸ்டடியில் வந்து என்னன்னா 7,197 surgeons வந்து ஸ்டடி பண்ண வச்சிருக்காங்க. பர்டிகுலர் வந்து இந்த எக்ஸசைஸ் கைட்லைன்ஸ், அதாவது 150 minutes of moderate to rigorous exercise per week பண்ண வச்சு they found out there is a significant decrease in the burnout, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லெவல் குறைஞ்சு, அதே மாதிரி ப்ரொஃபஷனல் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் எக்ஸசைஸோட குரூப் எக்ஸசைஸ் செஷன் கேன் பி கன்சிடர் டு ஹெல்ப் டு அச்சீவ் திஸ் கோல். ஸோ நம்ம மாதிரி ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இண்டிவிஜுவலா பண்றதோட குரூப்பா பண்ணும்போது வந்து இட் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி, அவுட்கம் வந்து பெட்டரா இருக்கும்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல வந்து தே ஆர்கனைஸ் பியர் லெட் விர்ச்சுவல் யோகா. ஸோ பியர் லெட்னா அவங்களுக்குள்ள ஒருத்தர் இன்சார்ஜ் மாதிரி வச்சு, ஸோ தே ஸ்டார்டட் டூயிங் யோகா அமங் தெம்செல்ஃப். அதே மாதிரி பாடி வெயிட் எக்ஸசைஸ் செஷன்ஸ் ஃபார் ஆல் ஸ்டாஃப்ஸ், ரெசிடென்ட்ஸ், நர்சஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ். ஸோ எல்லா லெவல் ஆஃப் ஸ்டாஃப்ஸையும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தீஸ் ஒர்க் அவுட்ஸ் இன்க்ளூட் minimal equipment and provide exercise modification to include all level of fitness. So for example, ஒரு 65 years 70 years உள்ளவங்களுக்கு வந்து என்ன மாதிரியோ அது மாதிரி அந்த ஏஜ் குரூப்புக்கு பிரிச்சுடுறாங்க. பிரிச்சு வந்து அந்தந்த லெவலுக்குரிய ஃபிட்னஸ் வந்து இது பண்ற மாதிரி வந்து தே யூஸ் எக்ஸசைஸ் மாடிஃபிகேஷன் அண்ட் தே லிமிட் த யூஸ் ஆஃப் த எக்யூப்மெண்ட்ஸ். நீங்க வந்து ட்ரெட்மில்லோ அந்த சைக்கிள், எலக்ட்ரிக்கல் சைக்கிளோ இல்லை மற்ற விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணாம வந்து இது மாதிரி விஷயங்களை வந்து எக்ஸசைஸ் மட்டுமே வந்து பண்ண வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்ட் திங். ஸோ மெயின்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒர்க் அவுட் வேர் லெட் பை த மெம்பர்ஸ் அண்ட் அவர் டிபார்ட்மெண்ட் who are passionate about fitness. ஸோ அதை வந்து யார் வந்து முன்னின்று நடத்துறாங்க, லீடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து who have passionate for fitness. ஸோ யார் நல்லா ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ ஸோ அவங்கள வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The session has an anecdotal increase in the group morale while promoting healthy habits and virtual socialization. ஸோ அது வந்து அப்படியே ஒருத்தர் அப்படியே பாப்புலர் ஆகிட்டே வந்து they found it is very easy. அண்ட் அதே மாதிரி விர்ச்சுவலா வந்து இதை ப்ரொமோட் பண்ணும்போது வந்து they found it is very easy. So what are the actionable items in the exercise? So actionable items ஏற்கனவே பார்த்திருக்கோம். Ensure 150 minutes of exercise per week which can be done in a 10-minute increments. ஒவ்வொரு வீக் வந்து 10-minute increment. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா there are lot of fitness programs, ஆப்ஸ் இருக்கு. அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நைக் ட்ரைனிங் கிளப்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப் மூலமா வந்து யூ கேன் ஜஸ்ட் கைட் ஃபார் த ஃபிட்னஸ் ட்ரைனிங். அதே மாதிரி வந்து விர்ச்சுவல் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். ஸோ அதை தான் நம்மளும் பண்ணியிருக்கோம். யோகா இதெல்லாம் விர்ச்சுவல் யோகா தெரப்பிலாம் யூ ஹவ் ஸ்டார்டட், பட் மோஸ்ட் ஆஃப் தம் நம்ம இன்ட்ரெஸ்டடா இல்லை.
பட் இருந்தோம்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இந்த பேப்பரை சொன்ன விஷயங்கள்ல பாதி விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம செஞ்சிருக்கோம், அது வரைக்கும் சந்தோஷம் நம்ம. பட் ஸ்டில் நோ ஒன் ஹேஸ் அ திங் டு ஃபாலோ. அடுத்த எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் சூப்பர்ஃபிஷியல் சோஷியல் மீடியா அண்ட் டீப்பன் டிஜிட்டல் சோஷியல் கனெக்டட். ஸோ மெயின்லி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வருது, நிறைய விஷயங்களை வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்போஸ் பண்ண வச்சு காஸ்ட் இன்க்ரீஸ் இன் டிப்ரெஷன். அதனால வந்து ஸோ நம்ம வந்து வி ஹவ் டு ஜஸ்ட் லிமிட் தோஸ் திங்ஸ் அண்ட் வி ஹவ் டு டீப்பன் த சோஷியல் கனெக்ஷன். ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கல் கனெக்ஷன் அண்ட் சோஷியல் கனெக்ஷன் வந்து ஸோ இப்போ ஃபிசிக்கல் கனெக்ஷன்ஸ் வந்து வாய்ப்பு இல்லை, சோஷியல் கனெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ சூப்பர்ஃபிஷியல் சோஷியல் மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வித் கண்டினியூஸ் அப்டேட்ஸ் அண்ட் பிரேக்கிங் நியூஸ் இட் இஸ் ஈஸி டு ஃபால் இன் த ட்ராப் ஆஃப் எண்ட்லெஸ் ஸ்க்ராலிங் ஆஃப் சோஷியல் மீடியா. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர்ன்ட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கு. ஸோ வி ஆர் ஜஸ்ட் flooded with information. We don't know which is true, which is false, but still we tend to influence and impress when influenced with those things, and we get fed up in the thing. அதனால வந்து சோசியல் மீடியா வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா ஃபாலோ பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் வந்து சூப்பர்ஃபிஷியலா விட்டுருங்க. ஸோ வி டோன்ட் அட்வைஸ் டு கம்ப்ளீட்லி ஸ்டாப் சோசியல் மீடியா, ஜஸ்ட் கீப் இன் சூப்பர்ஃபிஷியல் திங். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி சூப்பர்ஃபிஷியல் யூஸ் ஆஃப் சோசியல் மீடியா ஹஸ் பின் அசோசியேட்டட் வித் deleterious effects of mental health, including increased depression and anxiety. And it is important to limit the social media and also imperviate to find ways to deepen the connections with your loved ones. So ரொம்ப முக்கியம். So how to deepen the digital social connection பார்த்தீங்கன்னா வந்து one systemic review of prisoners and their parents found that using of digital communication, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏற்கனவே வந்து ஒரு ஸ்டடியில் பண்ணியிருக்காங்க பிரிசனர்ஸ்க்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும். So mainly the mode of calling பார்த்தீங்கன்னா வந்து either they will call through mobile, I mean telephone, or they will send an email, and maintain the strength of emotional attachment over longer distance. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இவங்க ER டிபார்ட்மெண்ட் வந்து they have created a virtual program director social where the residents took part in virtual activity like karaoke, trivia, multiplayer games with the program director. ஸோ இங்கே வந்து என்னன்னா சரி லைக் கேம்ஸ், மல்டிபிளேயர் கேம்ஸ், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கரோக்கே, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணி they involved this department people, they have involved the people there. அடுத்தது பார்த்தீங்கன்னா they introduced a new system called a buddy system which task a buddy to daily check in, ask basic needs. ஸோ இந்த buddy systemல நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து எப்போ தூங்குனீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்க, சாப்பிட்டீங்க, என்னென்ன சாப்பிட்டீங்க, ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் they will just note it down and they will ask. ஸோ அதனால இந்த buddy system வந்து it is one-to-one interaction, one-to-one personal care will happen. So அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து they have supported it on a journal. Greenberg et al. Include a social check-ins and support as part of the recommendation during COVID-19 pandemic. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா many centers utilize a mentorship or a coaching team including our department. ஸோ அதுக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி buddy ப்ரோக்ராம் வந்து ஒரு மென்டர் இருப்பாங்க. அந்த மென்டர் என்ன பண்ணாங்கன்னா டெய்லி they will just call or message all the participants and they will ask like how was their sleep, how much time they exercised, what are the type of the food they took, everything. அதே மாதிரி they formed a small residential group so consisting of all year residents. ஸோ அங்கே வந்து பேசிக்கலாக வந்து இந்த போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாத்தையும் வந்து குரூப்பாக ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து வெர்டிகல் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. they will give a peer support across the years of residency. ஃபார் எக்ஸாம்பிள் அந்தந்த குரூப்பை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ரெசிடென்ட் ஃபர்ஸ்ட் இயர் குரூப், செகண்ட் இயர் ரெசிடென்ட் செகண்ட் இயர் குரூப், அந்த மாதிரி வந்து they start a grouping and they have found out a very excellent thing. So what are the actionable items in social media பார்த்தீங்கன்னா வந்து you have to set a limit on social media. Current research suggests more than 30 minutes of social media per day is determinant to mental health. நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு நாள் 30 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களோட மென்டல் ஹெல்த் வந்து டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டெட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஜஸ்ட் கால் அண்ட் ஆர் டூ எ வீடியோ சேட் வித் லவுட் ஒர்க். ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்கள் தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கூடயும் வந்து யூ கேன் கோ ஃபார் எ வீடியோ சேட் ஆர் கால் வித் யுவர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து யூ ஹேவ் டு எஸ்டாப்ளிஷ் எ படி சிஸ்டம் வித் லவுட் ஒன் டு செக் இன் வித் இட். ஸோ படி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வந்து யாரோ ஒருத்தர் வந்து they will ask one-on-one, they will ask how they are doing on day-to-day basis. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு மெத்தடாக வந்து இருக்கு. Coming to the other program in other this thing of the 5 evidences is the diet. So like exercise, the healthy diet also affects almost all aspects of health including the mental health. ஸோ டயட்டுக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. தெர் இஸ் அ வெரி குட் கோரிலேஷன் பிட்வீன் த டயட் அண்ட் மென்டல் ஹெல்த். அது வந்து கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் நம்ம மென்டல் ஹெல்த் மேடம் அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா கூட கண்டிப்பாக சொல்லுவாங்க இதை பற்றி டீட்டெயிலாக.
So although it is unclear the causal relationship between diet and mental health, there are few studies to support that certain diets such as Mediterranean diet can reduce depression, diet and anxiety symptoms. For example, அவங்க வந்து வெஸ்டர்ன் பாப்புலேஷன்ல வந்து மெடிடேரியன் டயட், அதாவது மெயின்லி வந்து சீ ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வில் ஹாவ் அ ரிடியூக்ஷன் இந்த டெப்ரெஷன் அந்த ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஃபார் தோஸ் நியூ டு குக்கிங் நவ் இட் மே பி குட் டைம் டு லேர்ன். ஸோ அதான் நான் சொல்கிறேன். இப்போ நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இட்ஸ் வெரி குட் டு ஸ்டார்ட் குக்கிங் அண்ட் லேர்னிங் குக்கிங். அதே மாதிரி வந்து தே ஹவ் யூஸ்ட் ஒன் ஸ்ட்ராட்டஜி இன் டிபார்ட்மெண்ட் ஃபார் கிரியேஷன் ஆஃப் குக் புக் த்ரூ கலெக்ஷன் ஆஃப் ரெசிபிஸ் சப்மிட்டட் பை ரெசிடென்ட்ஸ். ஸோ வந்து குக் புக்குன்னு ஒன்று போட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவங்களோட ரெசிபி எல்லாம் சப்மிட் பண்ணி அதை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரெசிபி புக் மாதிரி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கொலீக்ஸ் கூட சர்க்குலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ திஸ் புக் ப்ரொவைட்ஸ் ஈஸி டு ஃபாலோ ரெசிப்ஸ் தட் ஆர் ஹெல்த்தி ஃபார் மைண்ட் அண்ட் பாடி. ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம ரெசிபி புக் மாதிரி ஃபாலோ பண்ணல, பட் வி ஆர் யூசிங் அ நேச்சுரல் தெரப்பி வந்து வச்சு நம்ம வந்து பாடி ரெஜுனேட்டர் ஜூஸ், அதாவது பாடி வந்து ரிலாக்ஸ் பண்ற ரெஜுனேட் பண்ற ஜூஸஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வித் நியூ ரெசிபிஸ் டு ஷேர் த ஃபேவரட் அமாங் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா there is a good place to start are the recipes that follow the Mediterranean diet. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா one of the basis of the diet is to limit highly processed food and red meat. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா மெயின்லி இந்த டயட்டோட இது என்ன ஃப்ரெஷ் டயட், ஃப்ரெஷ்லி மேட் டயட் and which is cooked by themselves, not processed food or meat which is இது இப்ப மியூட் இப்ப நம்ம என்ன so for example அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபிஷ் ஃபுட், அதாவது சீ ஃபுட், மெடிட்டரேனியன் டயட்னாவே சீ ஃபுட், quinoa, salmon with the side of vegetables would be a delicious meal that follows the Mediterranean diet சொல்றாங்க. ஸோ பேசிக்கலி இந்த சீ ஃபுட் தான் அவங்க வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெரப்பி அண்ட் கவுன்சிலிங். ஸோ டுடே ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் அன்பிரசிடென்டட் ஸ்ட்ரெஸ். ஸோ அது நல்லாவே தெரியும், நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ்ல நம்ம இருக்கோம். ஸோ தெர் இஸ் அ கிரீஃப் ஆஃப் சரௌண்டிங் வித் லாஸ் ஆஃப் நார்மல்சி அண்ட் moral injury of ethical dilemmas, and there is a wear and tear in increasing workload. ஸோ நம்ம வந்து we have a lot of reasons to get stressed out. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் இங்கே பப்ளிஷ் பண்ணுறோம். மெக்மஹோன் எட்டால் வந்து பார்த்தீங்கன்னா 54 interviews of 34 providers during a peak of Ebola outbreak in the Sierra Leone 1 month after the outbreak. These interviews revealed the feelings of the loneliness, loss of social connect and mistrust with the healthcare system. ஸோ வந்து ஒரு 34 பேர்கிட்ட வந்து 54 இன்டர்வியூஸ் நடத்திருக்காங்க மெக்மோகன். அது எபோலா, அதாவது சியரா லியோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அமெரிக்காவில் வந்து சவுத் அமெரிக்காவில் வந்து எபோலா அவுட் பிரேக் அப்போ வந்து தே ஜஸ்ட் ஆஃப்டர் த அவுட் பிரேக் வந்து தே டுக் அன் இன்டர்வியூ. தே ஃபவுண்ட் தட் சோஷியல் ஒர்க்கர்ஸ், அதாவது ஹெல்த் கேர் ஒர்க்கர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து தே ஹேட் அ லாட் ஆஃப் லோன்லினஸ், லாஸ் ஆஃப் சோஷியல் கனெக்ட் அண்ட் தேர் இஸ் அ மிஸ்ட்ரஸ்ட் இன் த ஹெல்த் கேர் சிஸ்டமே. ஸோ அதுதான் அவங்க தே ஃபெல்ட். ஸோ திஸ் இஸ் வெரி பேட். So one recommendation from the study is to have a timely access to the psychosocial support for the healthcare providers during the future public health emergencies. So இப்போ வந்து என்னன்னா அதனால தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெஸ் பத்தி நம்ம வந்து ரொம்ப ஹைலைட் பண்றதுக்கு வந்து இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன். ஏன்னா வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள். ஸோ எபோலா அவுட் பிரேக் அப்போ அங்கே ஒர்க் பண்ண ஒர்க்கரோட அந்த ஃபீலிங்ஸை வந்து ஸ்டடி பண்றது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள். ஸோ வி ஹேவ் டு ஃபாலோ கரண்ட்லி. ஸோ இது வந்து நல்ல ஒரு விஷயம் தான். So already the studies have shown that there is a negative mental health outcomes to the healthcare providers during the COVID-19 pandemic. So it's expected. So it's being one of the worst pandemic we have just seen in this 21st century. So another we are just we have to expect the negative mental outcomes from the healthcare profession. So in fact, a task force to focus on supporting the emotional well-being in New York City's healthcare providers made access in psychosocial and mental health support as a top priority. So New Yorkல என்ன பண்ணிருக்காங்கன்னா they formed a task force to support the healthcare workers in overcoming the psychosocial and mental health support. அது வந்து ரொம்ப டாப் ப்ரையாரிட்டியா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து இவங்களும் வந்து ஒட்டாவாலையும் பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ் ஆஃப் ஒட்டாவாலையும் ஸோ தே யூஸ் கவுன்சிலிங் ஃபார் த ரெசிடென்ட்ஸ் அண்ட் அதர் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் வித் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து தே எங்கேஜ் இன் மென்டல் ஹெல்த் ரிசோர்சஸ் த்ரூ பீஸ் சப்போர்ட் அண்ட் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷன். ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மென்டல் ஹெல்த் ரிசோர்சஸ் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அது வந்து தே ப்ரொவைட் ரிசோர்சஸ் ஃபார் ஆல் பீப்புள் டு கெட் அ திங். அதனால வந்து இதே தான் நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வி ஹேவ்
therapy counselor எல்லாமே இருக்காங்க. While other numerous supports available officially, it is also important to check officially with oneself. And இதுல என்னன்னா வந்து ஸ்ட்ரெஸ் கண்டினியூம் சொல்லிட்டு மிலிட்ரியில வந்து they have found out one technique, that is they divide the stressful situation into color zones. இப்போ நம்ம எப்படி வந்து எமர்ஜென்சி ரூம் ட்ரையேஜ் பிரிக்கிறோம் இல்லையா, ஆரஞ்சு சரி கிரீன் எல்லோ ரெட் ஜோன் பிரிக்கிற மாதிரி வந்து தே கிவ் அ கலர் டு ஈச் ஜோன். அந்த அந்த ஜோன்ல இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து தே ஸ்டார்டட் கிவிங் ட்ரீட்மெண்ட். ஸோ இது வந்து நம்ம வந்து we have seen the common things like வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் பார்த்தோம். தென் we are going to we just saw about exercise. Then வந்து we have to we just saw about limiting the social media. Then fourth was diet and fifth was therapy and counseling. So finally, in conclusion, to take home message, it is apparent that from the past experience and the incoming data from the current pandemic that the mental health of the many healthcare providers will be affected. So இது வந்து ரொம்ப முக்கியம். So we should be so the consequences of unwell healthcare force may be have a significant impact on Canadian public. So அவங்க வந்து அந்த பேப்பர் வந்து Canadian public ஃபோக்கஸ் பண்ணுது. So it means not only Canadian public, it is for entire healthcare workers in entire globe. So மொத்தம் வேர்ல்டு ஃபுல்லாவே இது சேம் சினரியோ தான். So it is a critical to develop a good coping strategies at both personal and organization level. ஸோ நம்ம பர்டிகுலராக வந்து எப்படின்னா வந்து ஒரு இண்டிவிஜுவலாகவும் சரி ஒரு ஆர்கனைசேஷனாகவும் சரி, ஸோ வி ஹேவ் டு டெவலப் ஏ கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், எக்ஸசைஸ், சோஷியல் மீடியா, லிமிட்டிங் சோஷியல் மீடியா அண்ட் டயட் அண்ட் தெரப்பி அண்ட் கவுன்சிலிங் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் பேப்பர் விச் இஸ் ஆன் thriving and wellness during the COVID-19 pandemic, which is called as Beyond the Sevel. I thank you for your patient listening. Any doubts, you can just call me. Yes, sir, you can ask me.